ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டை, காய்கறி மூட்டை ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம வந்து பட்ஜெட் போட்டு வேலை பார்க்குற ஆளுன்ட்டு ஒரு ஆர்டருக்காக வாங்கிட்டு வந்தேன். என்னென்ன ரேட்டு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி 2.5 கிலோ 5 ரூபா, 2.5 கிலோ 100 ரூபா சொன்னாங்க. நம்ம வந்து கொஞ்சம் பேசி வாங்கினோம். இது எங்கன்னா நம்ம ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் இருக்கும் கடைகள், அங்கே தான் வாங்கினது. நம்ம பல்காக வாங்குறதுனால கொஞ்சம் பேசி வாங்கினோம். மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே நல்லாயிருக்கு, எந்த இதுவும் இல்லை, அதனால் அங்கே போயிடுறது. பல்காக வாங்குறதுனால நமக்கு கொஞ்சம் ஆஃபர் பண்ணி தருவாங்கன்னு. ஸோ இந்த தக்காளியை வந்து நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ ஒரு பெரிய தாம்பாளத்தட்டில் எடுத்து வைக்கணும். பாருங்கள், தாம்பாளத்தட்டெலாம் மேலே இருக்குது, எடுத்து எல்லாத்தையும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணணும். இது கீழே பார்த்தீங்கன்னா நாளைக்கு டெலிவரிக்கு இதெல்லாம் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சரியாக போயிடும். இப்போது அது காமிச்சிட்டுனா அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி, கருவேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ். மல்லி வந்து அநியாய விலை விற்கிது, தங்க விலை விற்கிது மல்லி, கொத்தமல்லி, சரிங்களா. இது வந்து கருவேப்பிலை கூட ஃப்ரீன்னா சும்மா ஒரு கொத்தான். நம்ம காசு கேட்டோம்னா 1/4 கிலோ கருவேப்பிலை 20 ரூபா. பாருங்க, 1/4 கிலோ கருவேப்பிலை 20 ரூபாங்க. கருவேப்பிலை மரம் இருந்தது, ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். அப்போ கருவேப்பிலை மரம் ஃப்ரெஷ்ஷாக உடச்சி போட்டு கருவேப்பிலை சாதம் தொகையெல்லாம் அரைப்பேன். இப்போ காசு கொடுத்து வாங்குறேன், சரிங்களா. இந்த கொத்தமல்லி கட்டு இங்கே பாருங்கள், இந்த கொத்தமல்லி கட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இதுவும் பிரிஞ்சு கிடக்கு. ஒரு கட்டு வந்து எவ்வளோ சொன்னாங்கன்னா, இதான் ஒரு கட்டு மார்க்கெட்டில் 15 ரூபா ஒரு கட்டு. இது பாருங்கள், ஒரு புடி கூட இல்லை, ஒரு இது பாருங்கள், இவ்வளோதான். முன்னெல்லாம் ஒரு கட்டுன்னா இந்த 5 விரல் கட்டை விரல் சேர்ந்து வந்தால் தான் ஒரு கட்டுன்னுவாங்க. என் கையை குட்டி கை, சரிங்களா. அது பாருங்கள், இந்த தம் ஃபிங்கரு இண்டெக்ஸ் ஃபிங்கர் பாருங்கள், 3 விரலை விட்டுட்டேன். இந்த 2 விரலுக்கு தான் அடங்குது ஒரு கட்டான், 15 ரூபா. அப்புறம் அதுவும் பேசி தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால 10 ரூபான்னு கொடுத்தாங்க. ஸோ இது எப்படி நம்ம வைக்கலாம் அப்படின்னு அதையும் அவங்க டிப்ஸே சொல்லி கொடுத்தாங்க. அக்கா, இதை அப்படியே வைக்காதக்கா, ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோ, அந்த நியூஸ் பேப்பரில் வந்து இதை அப்படியே சுருட்டி அதுக்கப்புறம் நீ வந்து கவரில் வைக்கா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசர் பக்கத்தில் வைக்காத, டோர் கிட்ட வைங்க. அதே மாதிரி கருவேப்பிலை உருவி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. இருங்க, இதை நான் பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டு அந்த பேப்பரில் இப்படி சுற்றிக்கலாம். தந்தி பேப்பர் தான் கண்ணில் வருது. இதை அப்படியே நம்ம இப்படி சுருட்டி இதை அப்படியே ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இருங்க, பிளாஸ்டிக் கவரில் வச்சிடுறேன். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நல்லா கவரு, பிளாஸ்டிக் கவர் போட்டு அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ளே இதை நம்ம வந்து என்னப்பா இது என்ன பாருங்கள், இந்த மாதிரி நான் இன்னும் காம்பு கூட வேர் கூட கட் பண்ணலை, காலையில் கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் டோரில் வச்சிடலாம். இதை நம்ம இப்போது கவரில் உருவி போட்டு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 கட்டு 15 ரூபா, மார்க்கெட்டில் 2 கட்டு 15 ரூபா, சரிங்களா. இது கூட நேற்று கட்டு, இன்னைக்கு கட்டு கிடையாது. இன்னைக்கு கட்டு வந்து எடுக்க மாட்டாங்க ஸ்டாக், நேற்றை சேல் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. சண்டை போட்டு வாங்கினேன், இன்றைய கட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுவும் 10 ரூபாய்க்கு வாங்கினேன். கட்டு 10 ரூபான்னு, சரி கட்டு 5 ரூபாய்ன்னு சொல்லிவிட்டு வாங்கினேன். 2 கட்டு 5 ரூபான்னு கொடுத்தாங்க. ஆனால் நான் வந்து கட்டு 5 ரூபான்னு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு 2 கட்டு வாங்கினேன். இதையும் அதே மாதிரி மெத்தடில் நம்ம வச்சிடலாம் கவரில். ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலையும் உருவி எடுத்து வச்சாச்சு. ஸோ அடுத்தது வந்து இந்த மூட்டையை இப்போ நான் பிரிச்சிடுறேன். ஏன்னா பிரித்து வச்சுட்டு கவராக தனித்தனியாக தான் இருக்குது, அப்படியே இருந்ததுன்னா ஒரு மாதிரி வெம்பி போயிடும். அதனால் மூட்டையை பிரிச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், புதினா, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை 3த்தையும் எடுத்து வச்சாச்சு. அப்படியே இருக்கட்டும். கருவேப்பிலை அவ்வளோ சீக்கிரம் வாடாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். மீத்தியெல்லாம் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலாம். இருங்க, இந்த காய்கறியை பிரிச்சிடலாம். அது மேலே பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், 1/4 கிலோ முருங்கைக்காய் 30 ரூபான்னாங்க. அப்புறம் அதுவும் பேரம் பேசி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வாங்க, இது பிரிக்கலாம்.
எடுத்த உடனே பீன்ஸ் தான் வருது. இருங்க எடுக்கிறேன். பீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 கிலோ பீன்ஸு, கிலோ வந்து 80 ரூபான்னு இருந்தது. ஸோ 2 கிலோ கோயம்பேடு போகலான்னு பார்த்தேன். எனக்கு டைம் இல்லை உண்மையான. அங்கே போகிற நாளைக்கு எனக்கு இங்கே வேலை இருக்குது, அதனால் கூட 100 ரூபா ஆனாலும் பரவாயில்லன்னு போய் பார்த்துட்டேன். இது வந்து 2 கிலோ பீன்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ பச்சை மிளகா, இஞ்சி, அப்புறம் மாங்காய் கிலோ 80 ரூபா. அப்புறம் குடமிளகா, சரிங்களா? மாங்காய், குடமிளகா, இஞ்சி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். மாங்காய் கிலோ 80 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது கத்திரிக்காய் தெம்படுது, இருங்க எடுக்கிறேன். உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும். அந்த உருளைக்கிழங்கு மட்டும் அந்த பக்கம் வச்சுருந்தான், என்னால் பொறுக்கி போட முடியல. உருளைக்கிழங்கு வந்து கிலோ 40 ரூபா, சரிங்களா? அது ஒரு 4 கிலோ. கத்திரிக்காய் கம்மியாக தான் இருந்தது, 2 கிலோ 50 ரூபான்னு தான் கத்திரிக்காய் வாங்கினேன். ஆனால் நான் தான் பொறுக்கி போட்டு எடுத்தேன். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட்டும் முட்டைக்கோஸும். கேரட் வந்து ஒரு 1.5 கிலோ வாங்கினேன். முட்டைக்கோஸ் வந்து ஒரு 1.5 கிலோ, ரெண்டுமே 1.5 கிலோ. ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பனாக சொல்கிறேன், இந்த கோஸ் நறுக்க எனக்கு பொடியாக நறுக்கிறது எனக்கு ஒரு பெரிய டாஸ்க். அதுக்கு ஒரு மெத்தட் இருந்தால் சொல்லுங்கள், எப்படி நறுக்கலாம், ஈஸியாக மெத்தடில் நறுக்கிறது எப்படி கோஸுன்னு சொல்லி கொடுங்க. இது வந்து கேரட்லாம் நறுக்கிடுவேன், கேரட்டு பீன்ஸ் எல்லாம் பொடியாக நறுக்கிடுவேன். கோஸ் மட்டும் எனக்கு நறுக்க வராது. அடுத்தது மெயின் வில்லன் வராரு பாருங்கள், வர வைக்கிறவர். இருங்க எடுக்கிறேன். வெங்காயம், அதாவது 4 கிலோ 100 ரூபா, அப்புறம் 5 கிலோ 100 ரூபான்னு கேட்டேன். இது வந்து நம்ம ரோட்டில் விற்கிற அந்த மாதிரி வெங்காயமாக இல்லை, நல்லாவே இருக்குது, நல்லா பெருசாக இருந்தது வெங்காயம். எல்லா இடத்துலையும் இது விற்கிது. 4 கிலோ. இப்போ வரவழியில் பார்த்த மாங்காட்டில் 5 கிலோ 100 ரூபான்னு இருந்தது, ஆனால் அது பொடிசாக இருந்தது. இது வந்து பாருங்கள், நல்லா பெருசாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. வெங்காயம் 4 கிலோ 100 ரூபா சொன்னாங்க. அப்புறம் இவ்வளோ பல்காக வாங்குறதுனால கொஞ்சம் சொல்லி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 5 கிலோ 100 ரூபான்னு இதை வாங்கினேன். ஓகேங்களா? இது சின்ன வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ், 1.5 கிலோ 100 ரூபா சொன்னாங்க. நான் 2 கிலோ 100 ரூபான்னு கேட்டு வாங்கினேன். எனக்கு இது மட்டும் கொஞ்சம் திருப்தி இல்லை, ஏன்னா பொறுக்க முடியல, அப்படியே அள்ளி போட்டாங்க அந்த அம்மா. ஸோ இது வந்து வாங்கினேன். இதுதான் இன்றைக்கி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. என்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், சாம்பார். நான் சவுச்சவும் போடலாம், குடமிளகாவும் போடலான்னு பார்க்குறேன், அது கேட்டுக்கணும் அவங்கள. அதுக்கப்புறம் பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் கோஸ் நேஷ்னல் பொரியல் கேட்டிருக்காங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல், சரிங்களா? அது. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தது. வேறு வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளியை பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது, பத்திரமா சேஃபாக எடுத்து வைக்கணும். இது பாருங்க, இப்பயே வந்து அந்த இது தெரியுதுங்களா, ஆவி கட்ட ஆரம்பிக்குது பாருங்கள். ஆனால் நாளைக்கு யூஸ் ஆகிடும், அதனால் நான் இன்றைக்கி ஒரு பொழுது மட்டும் எடுத்து வைக்கலாம். ஸோ இது புதினா, கருவேப்பிலை, அவ்வளோதான். பச்சை மிளகா வந்து இதில் மொத்தமாக இருக்குது, காம்பு கிள்ளி வைக்கணும். பச்சை மிளகாவை நாளைக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன், நாளைக்கு ஒரு வழியாக கிள்ளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வைக்கிறேன். இல்லைனா அது தனியாக வர இப்போ கிள்ளிட்டு உட்காந்துட்ருக்கணும். ஒரு பொழுதில் அது அழுகிடாது, எப்படி யூஸ் ஆகிடும். 1/2 கிலோ பச்சை மிளகா 30 ரூபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், சவு, குடமிளகா, உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸு, அப்புறம் வந்து கேரட்டு, பீன்ஸு, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் இப்படி தாம்பாள தட்டில் பேசினில் கொட்டி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்படியே நம்ம வந்து டேபிள் கீழே வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு ஈர வேஷ்டியை போட்டு
புளிஞ்சு வச்சிட்டோன்னா வாடாது, காற்றால நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் இவ்வளோத்தையெல்லாம் வைக்க முடியாது. ஸோ பாருங்கள், நான் சொல்லலை, வெங்காயம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு சின்ன வெங்காயம் மட்டும் கொஞ்சம் எனக்கு, பட் இருந்தாலும் நல்லா இருந்தது. பொறுக்க வேண்டிய அந்தளவுக்கு இல்லை. தக்காளி, ஸோ பச்சை மிளகாவையும் ஒரு வழியாக கிள்ளி எடுத்து வச்சிடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலுடைய எல்லா வீடியோவும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ, இந்த ஆர்டர் எப்படி நான் செய்கிறேன் அப்படிங்கிற வீடியோவை அடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.